காலை வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து சாட்டர்டே. ஸோ எல்லோரும் வந்து வீக் டேஸ் ஆக போகுது, வீக்கெண்ட் ஆக போகுது. ஸோ எல்லோருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, இது வந்து என்ன சொல்கிறது, நம்ம வந்து ஒருத்தர் மேலே அன்பு இருக்குது, உன் மேலே லவ்வாக இருக்கேன், நான் அஃபெக்ஷனாக இருக்கேன், உன் மேலே நான் உயிரே வச்சுருக்கேன், நீ இல்லை நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய டைலாக் சொல்லுவாங்க புருஷன்மாருங்க. அந்த மாதிரி என்ற வீட்டுக்காரர் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல மாட்டார். நடந்த ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். என்ன விஷயம் அப்படின்னா, என்னை சார்ந்த ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லை. அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் பண்ணியிருக்காங்க. நான் வந்து மாமாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய்ட்டு இருக்காங்களா, அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ எடுத்த வார்த்தைக்கு மாமா சொன்ன விஷயம் என்னென்னா, பரவாயில்ல, என் பொண்டாட்டிக்காக யார்கிட்ட வேணாலும் நான் செருப்படி வாங்க தயார், யார் கால விழவும் தயார், நீ போகிறதுனா போயிட்டு வா. ஆக்சுவலாக என்னென்னா, அவங்களுக்கு எனக்கும் பிரச்சனை, பட் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, நான் ஃபீல் பண்ணுறேன்னு அவங்களுக்கு தெரியுது. ஆனால் மற்ற ஒரு ஆம்பளையாக இருந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா, அது அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன, உன்னை தான் அப்படி பேசுகிறாங்களே, என்ன எப்படி பேசுகிறாங்களே, ஆனால் நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனால் மாமா வந்து இல்லை, என் பொண்டாட்டிக்காக யார் காலில் வேணாலும் விழுவதுக்கு ரெடி, ஆனால் நீ போகிறதுனா போய் பார்த்துட்டு வா அப்படின்னாங்க. இல்லை நான் போகல, எனக்கு தெரியாத மாதிரியே எனக்கு சொன்னவங்ககிட்ட நான் சொல்லிவிட்டேன், இல்லை எனக்கு தெரியாத மாதிரி நீங்கள் சொல்லிடுங்க, நான் வரணும்னு நான் வந்து யாருக்கும் வரலன்னு நான் வந்து விருப்பப்படலை, நான் யாரையும் போய் பார்க்க விருப்பப்படலை அப்படின்னு சொல்லி நான் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் இந்த இந்த டாபிக் வந்து ஏன் இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா, இன்னமும் வந்து இந்த 2024 கூட நிறைய ஆண்கள் வந்து பெண்கள் வந்து அடிமையாக இருக்கணும், அந்த பெண்கிறவ, அந்த பொண்டாட்டிங்கிறவ எனக்கு கீழே உள்ளவ, எனக்கு உரிமைப்பட்டவ, எனக்கு வேலைக்காரி, என்னோடய வேலைகளெல்லாம் செய்கிறவ, அவளுக்குன்னு ஒரு சுய விருப்பமோ சுய ஆசைகளோ எதுவுமே இருக்கக்கூடாது, அவள் சுயமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லை. இத்தனைக்கும் நான் எதுவுமே சம்பாதிக்கலாம், நான் வீட்டை பார்த்துக்கிறேன், பிள்ளைங்களை பார்த்துக்கிறேன், என்னால் 10 ரூபா மாமாவுக்கு வந்து இப்போ கூட செலவு தான், ஆஸ்பத்திரி செலவு 3000 பண்ணிட்டு வந்திருக்கேன், அவ்வளோதான். என்னால் வந்து செலவு தானே ஒழிஞ்சு மாமாவுக்கு, என்னால் எனக்கு 10 நிமிஷம் பிரயோஜனம் இல்லை. ஆனால் நான் 2 பசங்களை பார்த்துக்கிறேன், வீட்டில் ஆடு மாடு பார்த்துட்டு, வீட்டில் குடும்பமாக ஹவுஸ் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்கேன், அவ்வளோதான். ஸோ அதனால் வந்து அவன் வந்து சம்பாதிக்கலையே, அப்படி இல்லையே இப்படி இல்லையே. இப்போ இங்கே நிறைய பேர்த்துக்கு என்னோடய சொந்தக்காரங்க மத்தியிலேயே கூட இவன் எப்படி பொண்டாட்டி தாசனாக இருக்கான் அப்படின்னு. பொண்டாட்டி தாசங்கிறது வேறு, இப்போ பொண்டாட்டி தாசனாக இருந்தால் தான் என்ன உங்களுக்கு? அவங்க சொல்கிறதெல்லாம் என்னென்னா, இவ அழகு இல்லை, படிப்பு இல்லை, வசதி இல்லை, அழகாகவும் இல்லை, மெயின் இப்படி இருந்தும் இந்த ஒரு கருவாச்சிக்கோசரம் எந்த அளவுக்கு போகிறானே அப்படின்னு. அன்பு தாங்க, சரிங்களா? என்னை மாமா கல்யாணம் பண்ணும்போது சொன்னார், உன்னை நான் பிடிக்காம தான் நான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு. பிடிக்காம தான் நான் கல்யாணம் பண்ணேன், இருந்தாலும் கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு இப்போ பிடிச்சிருக்க ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ அதே வார்த்தையை அவர்கிட்ட போய் கேட்டால், என்னை தவிர அவரோட லைஃப்பில் யாருமே இல்லை, அப்பா அம்மா கூட பிறந்தவங்க அந்த மாதிரி யாருமே இல்லை, அவருக்கு நான் மட்டும் தான் இருக்கேன். அப்போ அவருக்கு நம்ம உண்மையாக இருக்கணும், இல்லை அவருக்கு நம்ம என்ன சொல்கிறது, அந்த ப்ரியாரிட்டி வந்து அவருக்கு நான் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதனால் நிறைய இடங்களில் வந்து எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தாலும், எஸ்பெஷலி சொல்லணும்னா எங்கள் அம்மாவோட இறப்பு, அந்த இடத்துல கூட நான் வந்து வச்சு பார்த்தது என் புருஷனை தான் வச்சு பார்த்தேன். ஏன்னா என் புருஷன் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணாத ஒரு மனுஷன், நல்ல மனுஷன், இருந்தால் கொடுப்பாரு, இல்லைன்னா கம்முன்னு இருப்பார், அவ்வளோதான் அவரோட இது. அப்பேற்பட்டவர் வந்து இப்படி பேசுகிறாங்களே, பிடிக்கிறாங்களா, அதுதான் என்னோடய மெயின் திங், கோவமே. வேறு ஒன்றுமே. நான் வந்து ஏற்கனவே வந்து எங்கள் அம்மா உயிரோடு இருக்கும்போது சொல்லியிருக்கேன், என்ன நீ என்ன வேணால் பேசி, என் பிள்ளைங்களை கூட பேசாத, என் புருஷனை பேசாத. என் புருஷனை பேசுறதுக்கு யாருக்கும் எந்த தகுதியும் கிடையாது, யோகியதையும் கிடையாது. ஏன்னா வந்து மற்ற ஆம்பளைங்களாம் நம்ம பார்க்கும்போது என் புருஷன் எப்படி வச்சுருக்காரு, மகாராணி மாதிரி. மகாராணினா அப்படியே தங்கத்தாலேயே குளிப்பாட்டி கிரீடம் வச்சு பெரிய ஹை லக்ஸரியான லைஃப் ஸ்டைல்லாம் கொடுக்கு, அப்படி ஒரு மகாராணி இல்லை. இந்த அவரோட மனசுக்கு அவருக்கு நான் மகாராணி, சரிங்களா? நான் அந்த இடத்துல நான் இருக்கேன் அப்படிங்கும்போது அது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். என்ன சொல்கிறது, நாங்கள் வாழ்க்கையில் வந்து நானும் சரி அவரும் சரி நிறைய கஷ்டப்பட்டு, கல்யாணத்துக்கு முன்னாடி சரி நிறைய வேதனைகள், கஷ்டம், அவமானம், அசிங்கம் எல்லாத்தையும் தாண்டி தான் இன்றைக்கி 2 பசங்க, 2 அழகான ஆண் தேவதைகள் எனக்கு கிடச்சிருக்காங்க. பெண்கள் மட்டும் தான் தேவதை இல்லை, ஆண் தேவதைகள். அந்த 2 குழந்தைங்களும் எனக்கு காட் கொடுத்த பெரிய கிஃப்ட்டு. என்னோடய சூழ்நிலைகளையும் என்னோடய கஷ்டங்களையும் குழந்தைங்களோட குறும்பு பண்ணுவாங்க, ஆனாலும் எனக்கு கிடச்சது ரொம்ப பெரிய கிஃப்ட்டு. அதுவும் பெரியவன் எனக்கு கிடச்சது ரொம்ப பெரிய கிஃப்ட்டு. என்னோடய கஷ்டத்தை எல்லாத்தையுமே வந்து கூட இருந்து பார்க்குற என் பையன் 2 பேருமே நல்லா இருக்கணும். அவங்க 2 பேருக்காக மட்டும்தான் இப்போ நானும் என் புருஷனும் ஓடிக்கிட்டே இருக்கோம். எல்லாருமே அப்படி தான், எல்லாரோட தாய் தகப்பனும் பிள்ளைங்களுக்காக ஓடவங்க தான். இப்போ எங்களோட தாய் தகப்பனுக்கு அடுத்த ஸ்டேஜ் நாங்கள் இருக்கோம். ஸோ எங்கள் பிள்ளைங்களுக்கோசரம் நாங்கள் ஓடிக்கிட்டே இருக்கோம், ஓடுவோம். அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் அமைச்சு கொடுக்கணும், நல்லா படிக்க வைக்கணும், நல்லா வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கோம். ஸோ அது வந்து கடவுள் வந்து கண்டிப்பாக அந்த பிளஸ்ஸிங்ஸ் வந்து எங்கள் ஃபேமிலி கொடுக்கணும். ஏன்னா நாங்கள் யாருக்குமே எந்த துரோகமும் கண்டிப்பாக நினைக்கல, எங்கள் மனசார நாங்கள் யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்கல. நாங்களாக இருக்கோம், எங்ககிட்ட இருந்தால் நாங்கள் சாப்பிட்றோம், இல்லையா கம்மல் படுத்து கூப்பிட்றது தூங்குறோம். இதுதான் எங்களோட லாஜிக்கு. ஸோ
அதனால் சில புரிதல் வேணும். எங்களுக்குள்ளே சண்டையே வரலையா அப்படின்லாம் இல்லை. சண்டை வந்து மண்டை உடஞ்சி அடிதடியாகி இப்போ கூட ரீசெண்டாக அடி வாங்கியிருக்கேன். அதில் வந்து என்னென்னா அவரோட கோவத்தை எங்கே போய் காட்டுறதுன்னு தெரியாமல் பண்ண சில விஷயங்கள். ஸோ அதனால் அது வந்து பெருசாக எனக்கு தெரியல. இருந்தாலும் இதுதான் நான் சொல்ல வந்த விஷயமே. எனக்காக என் புருஷன் எந்த லெவலுக்கு வேணாலும் போகிறதுக்கு ரெடி. அதில் எனக்கு சட்டை தூக்கி கெத்தாக சொல்லுவேன், நான் ராணி தான். சரிங்களா? உங்கள் ஃபேமிலியில் இந்த மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தால் கொஞ்சம் அனுசரித்து சில விஷயங்களுக்கோசரம் விட்டு கொடுத்துக்கோங்க. விட்டு கொடுத்துக்கிறதுனால இன்றைக்கி நம்ம கெட்டு போகிறதில்ல. நான் நிறைய விஷயங்கள் விட்டு கொடுத்துருக்கேன் அவருக்காண்டி. நான் கெட்டு போகல, நான் நல்லா தான் இருக்கேன், நான் மகாராணியாக தான் இருக்கேன், நான் ஜாலியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன் அவர் கூட. ஸோ இதை வந்து கடவுள் வந்து ரொம்ப வருஷத்துக்கு என்னை வந்து வச்சுருக்கணும் அவர் கூட. அவர் உயிர் பிரியுது இல்லை என் உயிர் பிரியுது அப்படின்னாலும் எங்கள் 2 பேத்துக்கும் ஒன்றா தான் போகணுன்னு ஆசை. ஏன்னா நாளைக்கு வந்து தனியாக விட்டுட்டு போகிறதுக்குலாம் எனக்கு வந்து இஷ்டம் கிடையாது. ஏன்னா இப்போ எங்கள் அம்மா வந்து எங்கள் நைனார் வந்து 5 மாதம் தாங்க. 5 மாதம் நடுவில் வந்து ஒரு 120 நாள் தான் உயிரோடு இருந்தாங்க. சரிங்களா? அது அவங்களுடைய எண்ணங்கள். எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா விட்டுட்டு போயிருந்தாலுமே அவங்களோட வாழ்ந்த வாழ்க்கை அந்த மாதிரி. எப்போ பாரு எங்கள் நைனா வந்து கருவாச்சினே சுற்றிட்டு இருப்பார். சேம் அதே டைலாக் தான் இங்கேயும். என்ற மாமாவும் கருவாச்சின்னு சுற்றிட்டு இருக்காரு. ஸோ அதனால் நாளைக்கு நல்லா இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கணும். நாளைக்கு ஏதாவது ஆகும், அவருக்கு ஏதாவது ஆகுங்கிற பட்சத்தில் அந்த நொடியே எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடணும். அதை தான் நான் கடவுள்கிட்ட நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எனக்கு ஏதாவது ஒன்று ஆனாலும் அவரை கையோடு கூட்டிகிட்டு போயிடணும். ஏன்னா அவரை வந்து தனியாக போதும். அப்புறம் வந்து எல்லாருமே ஏமாற்றிட்டாங்க, எல்லாமே கஷ்டப்படுத்திட்டாங்க. அவங்க அம்மா அப்பா சைட்லேயாகட்டும், எங்கள் அம்மா சைட்லேயாகட்டும் எல்லாருமே கஷ்டப்படுத்திட்டாங்க. அந்த ஒரு இனிமேல் வந்து அந்த மனுஷன் கஷ்டமே படக்கூடாது. இப்போ எங்களுக்காக ஓடிக்கிட்டு இருக்காரு. நாளைக்கே முடியல அப்படிங்கும்போது அவரை நான் பார்த்துக்கணும். அந்த அளவுக்கு என்னோடய சேமிப்புகளும் என்னோடய வரவுகளும் என்னோடய செலவுகளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுளை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கடவுள் வந்து அதை கொடுப்பார் எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் உண்மையாக தான் இருக்கோம், நேர்மையாக தான் இருக்கோம். ஸோ அதனால் அந்த என்ன சொல்கிறது, பாசிட்டிவான வைப்போடு நான் அந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் வந்து விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுக்குறதுனால கெட்டு போகவே மாட்டீங்க. ஸோ இந்த vlog இதோடு முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பை மக்களே.